Hi friends, welcome back to Ani's Thalluvandi. இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போற ரெசிபி ஒரு காரசாரமான நண்டு மசாலா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த நண்டு வாங்கின கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நண்டு மசாலா பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு. இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண இந்த இது மிளகு, சீரகம், சோம்பு இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக நான் இப்போ அரைக்க போகிறேன். அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இப்போ நான் இங்கே நண்டு மசாலா செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். அது சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுடுறேன். இதில் சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம், சின்ன வெங்காயம், இந்த ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் இப்போ போட்டுக்கிறேன். நான் இதை போட்டு நல்லா வதக்கிடுறேன். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இதோடையே நான் ஒரு 4 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டுடுறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து கருவேப்பிலை போட்டுடுறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதோட ஒரு 4 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடுறேன். இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுந்தெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் போட்டுட்டேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ மிளகு, பச்சை மிளகாய் எல்லாமே போடுறதுனால காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து கழுவி வச்ச நண்டு இருக்குது, அதை போட போகிறேன். இது வந்து கிங் கிராப்பு, பெரிய நண்டாக இருக்கும். அதுதான் 2 நான் வாங்கிட்டு வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை தான் இப்போ நான் இங்கே போடுறேன். மஞ்சத்தூள், உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நண்டில் தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன் நான்.
இந்த மிளகு, சீரகம், சோம்பு, தேங்காய் அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுடுறேன். இதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிடுறேன். சுடு தண்ணி ஊற்றுங்க. இப்போ ஒரு சின்ன சைஸ் நண்டாக இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இது இப்போ பெரிய கிராபாக இருக்கிறதுனால நான் ஒரு 15 மினிட்ஸ் இதில் மூடி வைக்க போகிறேன். இது நல்லா இந்த மசாலாவில் சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ இந்த நண்டு மசாலாவில் தண்ணிலாம் ஊற்றிட்டேன் நான். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறேன். வேகட்டும் நண்டு. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம நண்டு நல்லா, உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துருங்க. நான் வந்து திக்கான தொக்காக எடுக்கிறேன், அதனால் இந்த மாதிரி எடுத்துருவேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம மணமாக இருக்குது. இதில் நான் கொத்தமல்லி போட்டுடுறேன். அவ்வளோதான், நண்டு மசாலா ரெடி. இப்போ தான் நான் சர்வ் பண்ணிடுறேன். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அனீஸ் தள்ளுவண்டியை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.